வணக்கம். மற்றுமொரு மீள்பார்வை 2020 சந்திக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு பல்வேறு சவால்களை சந்தித்த ஆண்டாகவே நீண்டு வருகின்றது. கொரோனா தொற்று முடக்கம், பொருளாதார நெருக்கடி என மனிதகுலத்துக்கு கொரோனா சவால் விட்டாலும் கூட அத்தனையும் எதிர்த்து போராட வேண்டிய இக்கட்டான சூழல் மனிதகுலத்துக்கு ஏற்பட்டுள்ளது. பிரச்சினைக்குள்ளேதான் அதுக்கான தீர்வும் இருக்கும் என்பார்கள். அதே போலத்தான் எந்த பிரச்சினைக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது என்று நிமிர்வோடு நடைபோடும் இந்த தருணத்தில் 2020ஆம் ஆண்டு நாம் கடந்து வந்த மே மாதத்தில் இடம்பெற்ற முக்கியமான சில பதிவுகளை பார்க்கலாம். உலகில் அருகி வரும் ஆமை இனங்களில் ஒன்றான புலியாமை இனத்தைச் சேர்ந்த கடலாமை ஒன்று திருகோணமலை கிண்ணியா கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் மே மாதம் 1ஆம் திகதி கரையொதுங்கியது. ரஷ்யாவில் மே மாதம் 1ஆம் திகதி மாத்திரம் சுமார் 8000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார்கள். இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்தில் மே மாதம் 7ஆம் திகதி ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு காரணமாக 11 பேர் உயிரிழந்தார்கள். இந்தியாவின் கல்வான் பள்ளத்தாக்கு எல்லையில் இந்திய சீன இராணுவங்களுக்கிடையே மே மாதம் 9ஆம் திகதி மோதல் இடம்பெற்றது. மே மாதம் 10ஆம் திகதி ஈரான் கடற்படை போர்க்கப்பல் பயிற்சியின் போது மற்றொரு ஈரான் பயிற்சி கப்பல் மீது தவறுதலாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 19 பேர் உயிரிழந்தார்கள். பல லட்சம் ஈழத்தமிழர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினால் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருமாறு மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டது. பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்களின் கழுத்தை அறுப்பதாக எச்சரித்த பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவுக்கு ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ச மே மாதம் 19ஆம் திகதி மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு வழங்கினார். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மே மாதம் 19ஆம் திகதியுடன் 1000ஐ தாண்டியது. இந்தியாவில் உருவான அம்பன் புயல் மே மாதம் 21ஆம் திகதி இந்திய வங்காளதேச கடல் எல்லையில் கரையை கடந்தபோது 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மே மாதம் 22ஆம் திகதி கராச்சியின் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 99 பேர் உயிரிழந்தார்கள். நுவரலியா மஸ்கலிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்ஷபான தோட்டத்தில் அழிந்து போனதாக கருதப்பட்ட அரிய வகை மிருகங்களில் ஒன்றான கருஞ்சிறுத்தையொன்று மே மாதம் 26ஆம் திகதி சிக்கியது. அமெரிக்காவில் மே மாதம் 25ஆம் திகதி போலீசாரின் கைது நடவடிக்கையின் போது ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பினத்தவர் உயிரிழந்தார். இதனை அடுத்து தொடர்ந்து பல நாட்கள் இந்த சம்பவத்திற்கு எதிராக போராட்டம் இடம்பெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் மே மாதம் 26ஆம் திகதி மாரடைப்பால் காலமானார். ஹாங்காங்கில் மே மாதம் 27ஆம் திகதி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த சீன நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அதிக ஆதரவு கிடைத்தது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மே மாதம் 27ஆம் திகதி 1 லட்சத்தை கடந்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 2 இணையதளங்கள் மீது மே மாதம் 30ஆம் திகதி சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழீழ சைபர் படை எனும் குழுவினரால் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படையின் சைபர் பாதுகாப்பு மையம் தெரிவித்தது. ஜூன் மாதத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக கருதப்பட்ட யாழ்ப்பாண நூலக எரிப்பு நினைவு நாள், தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 44வது ஆண்டு நினைவு உள்ளிட்ட நினைவு தினங்களோடு ஹாங்காங்கில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த சீனா ஒப்புதல் அளித்தமை போன்ற சில முக்கியமான விடயங்களோடு வருகிறது ஜூன் மாதம் மீள்பார்வை. ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமாக கருதப்பட்ட யாழ்ப்பாண நூலக எரிப்பு நினைவு தினம் ஜூன் மாதம் 1ஆம் திகதி நினைவு கூறப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தொல்பொருள் மரபுரிமைகளை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜூன் மாதம் 3ஆம் திகதி செயலணி ஒன்றை நியமித்தார். ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள அம்பர்னயா ஆற்றில் ஜூன் மாதம் 3ஆம் திகதி 20,000 தொன் கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவசர நிலை பிரகடனம் செய்தார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 44வது ஆண்டு நினைவு தினம் ஜூன் மாதம் 6ஆம் திகதி அனுஷ்டிக்கப்பட்டது.
இந்தியாவின் கல்வான் பள்ளத்தாக்கில் தொடர்ந்த மோதலால் ஜூன் மாதம் 15ஆம் திகதி 20 இந்திய வீரர்கள் உயிரிழந்ததோடு சீன தரப்பில் 40 வீரர்கள் உயிரிழந்தார்கள் அல்லது படுகாயமடைந்தார்கள். உலகளாவிய ரீதியில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஜூன் மாதம் 28ஆம் திகதி 5 லட்சத்தை கடந்தது. காணாமலாக்கப்பட்டவர்கள் அனைவரும் தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருப்பார்கள் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்ததை அடுத்து வடக்கு கிழக்கில் ஜூன் மாதம் 30ஆம் திகதி காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். ஹாங்காங்கில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த ஜூன் மாதம் 30ஆம் திகதி சீனா ஒப்புதல் வழங்கியது. கிரிக்கெட்டில் ஆட்ட நிர்ணய சதி, கொரோனா எப்படி தோன்றியது பற்றிய விசாரணை, கரும்புலிகளை நினைவு கூர்ந்து விடுவார்கள் என்று கைது நடவடிக்கை, கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்ததாக ரஷ்யாவின் அறிவிப்பு என முக்கிய சில விடயங்களுடன் அடுத்து வருகிறது ஜூலை மாத மீள்பார்வை. ஜூலை 1ஆம் திகதி பிளவுபடாத ஒருமித்த நாட்டிற்குள் அதியுச்ச அதிகார பகிர்வு திட்டத்தை எழுத்து மூலமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் திருகோணமலையில் வைத்து அறிவித்தார். ஹாங்காங் மீது புதிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா அமல்படுத்திய நிலையில் அமெரிக்காவும் ஹாங்காங்கிற்கு எதிராக ஜூலை 2ஆம் திகதி புதிய தடைகளை அமல்படுத்தியது. ஜூலை 2ஆம் திகதி இந்தியாவில் வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்திருந்த சந்தர்ப்பத்தில் திருகோணமலை மாவட்டத்திற்கு சிறிய வெட்டுக்கிளி வகையைச் சேர்ந்த தும்பி இனங்கள் படையெடுத்தமை அச்சத்தை தோற்றுவித்திருந்தது. ஜூலை 3ஆம் திகதி 2011ஆம் ஆண்டு இந்தியாவுடனான உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சின் விசேட விசாரணை பிரிவில் இடம்பெற்ற விசாரணைகள் போதிய ஆதாரங்களின்றி நிறுத்தப்பட்டன. ஜூலை 5ஆம் திகதி கரும்புலிகள் நாளை நினைவு கூற முற்படலாம் என்பதன் அடிப்படையில் வடமாகாண சபை உறுப்பினர் MK ஸ்வாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். உயிர்கொல்லி கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த இலங்கையின் பாடசாலைகள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக 6ஆம் திகதி முதல் கட்டமாக திறக்கப்பட்டன. அதே நாள் மட்டக்களப்பு வெல்லாவளி வேத்துச்சேனை கிராமத்தின் சில இடங்களை தொல்பொருள் பிரதேசமாக அடையாளப்படுத்தும் முயற்சிக்கு அப்பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்ட பலர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் ஜூலை 7ஆம் தேதி 2வது தடவையாக முடக்கப்பட்டது. அதே நாள் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் புறநகரில் உள்ள வெலிகடை சிறைச்சாலையில் கைதி ஒருவர் முதலில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார். ஜூலை 9ஆம் திகதி யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மல்லாகம் நீதவான் நீதிமன்ற அனுமதியுடன் நடத்தப்பட்டது. ஸ்ரீலங்காவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புகள் ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பமாகின. அமெரிக்க செல்வந்தர்களான பில் கேட்ஸ், இலான் மாஸ்க், ஜெப் பெசல் உள்ளிட்ட பிரமுகர்களின் ட்விட்டர் கணக்குகளை ஊடுருவி ஜூலை 16 சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. கொரோனா தொற்றுடன் தொடர்பான பிந்திய தகவல்களை பகிரங்கப்படுத்துவதால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொரோனா தொற்று தொடர்பான கடமைகளிலிருந்து விலகுவதாக ஜூலை 17ஆம் தேதி பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தனர். பிரான்சின் நாடன்ஸில் உள்ள 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் புனித பீட்டர் மற்றும் புனித பவுல் தேவாலயம் ஜூலை 17ஆம் தேதி தீப்பிடித்ததில் கட்டடத்தின் மேற்பகுதி உருக்குலைந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் வவுனியா மேல் நீதிமன்றால் ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் மிருதங்க விரிவுரையாளர் கண்ணதாசன் அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார்.
தமிழின படுகொலையின் மிக கொடூரமான நிகழ்வுகளில் ஒன்றான வரலாற்றில் பதிவாகியுள்ள கருப்பு யூலையின் 37வது ஆண்டு நினைவு தினம் 23ஆம் திகதி நினைவு கூறப்பட்டது. சீனாவின் தென்மேற்கு நகரமான செங்டுவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மூடுமாறு அந்நாட்டு அரசு ஜூலை 24ஆம் திகதி உத்தரவிட்டது. வெலிகடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தங்கதுரை, குட்டிமணி, ஜெகன் ஆகியோரின் நினைவு தினம் 25ஆம் திகதி வடக்கு இலங்கையில் கிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தை ஹன்னா சூறாவளி மணித்தியாலத்திற்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் 26ஆம் திகதி தாக்கியது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபரான ஷானி அபேசகர ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஜூலை 31ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் புதிய அமைச்சரவை 1000 தொன் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த ஜப்பான் கப்பல் விபத்துக்குள்ளான பல சம்பவங்களுடன் அடுத்து வருகிறது ஆகஸ்ட் மாத மீள்பார்வை. 1989ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இந்திய இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலையின் 31வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி நடத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி தீபிகா உடுகம தனது பதவியை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி ராஜினாமா செய்தார். லெபனான் நாட்டின் பெய்ரூட் நகரில் உள்ள துறைமுகத்தில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி வெடிவிபத்து ஏற்பட்டது. ஸ்ரீலங்காவின் 9வது நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி நடத்தப்பட்டது. இந்தியாவின் கேரளாவில் உள்ள கோழிக்காடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி தரையிறங்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் 19 பேர் உயிரிழந்தார்கள். பெலராஸ் நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் அலெக்சாண்டர் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டமைக்கு எதிராக முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் சார்பில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி போராட்டம் நடைபெற்றது. உலகின் முதல் கொரோனா தடுப்பூசிக்கு ரஷ்யா அனுமதி அளித்துள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் திகதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தின் 28 அமைச்சர்கள் மற்றும் 39 இராஜாங்க அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி பதவியேற்றுள்ளது. தமிழர் தாயக பகுதிகளில் அம்பாறை வீரமுனை படுகொலை நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி நினைவு கூறப்பட்டது. இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான உறவை சுமூகமாக்கும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட இரு நாடுகளும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் திகதி ஒப்புதல் தெரிவித்தன. முல்லைத்தீவு வள்ளிப்புனம் செஞ்சொல்லை படுகொலை நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி நினைவு கூறப்பட்டது. இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் திகதி நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. 1000 தொன் கச்சா எண்ணெயை ஏற்றி வந்த ஜப்பானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி மொரிசியஸ் தீவு பகுதியில் விபத்திற்குள்ளானது. உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஜப்பான் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி ஷின்சோ அபே அறிவித்தார். இத்துடன் 2020 மீள்பார்வையின் இந்த பகுதி நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை மற்றொரு பகுதியூடாக சந்திப்போம். நன்றி.